ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிட்டு வர்ற மக்களை சந்திக்கிறதுக்கு எல்லா அரசியல்வாதிகளும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் சந்திச்சும் இருக்காங்க. நடிகர் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலைய போராட்ட எதிர்ப்பு குழுவை சந்திக்கிறதுக்கு சில நாட்களாகவே முயற்சி பண்ணிட்டு வராரு அப்படின்ற தகவல்கள் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்களை பனையூர், அதாவது படிதாண்டா பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகளும் சமூக வலைதளங்களும் விமர்சிச்சுட்டு வந்ததை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் எந்த இடத்துக்குமே களத்துக்கு செல்லலை. இது வரைக்கும் மக்கள் நிவாரணப் பொருள் கொடுக்கறதுக்கு கூட தன்னோட இடத்துக்கு மக்களை அழைச்சி தான் கொடுத்தாரு. இவர் அங்கே சென்று கொடுக்கல. அரசியல் களத்தில் நிற்கிறவங்க, அதுவும் வாக்கு அரசியல் களத்தில் நிற்கிறவங்க மக்களை சென்று சந்திக்கிறது தான் தன்னோட முதல் வேலையாக இருக்கணும். அப்படின்றதான் மக்கள் அவங்களுக்கு வாக்கு போடுவாங்க. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் எங்கேயுமே மக்கள் நேரடியாக சந்திக்காமல் அவர் ட்விட்டர்லேயும் தன்னோட அறிக்கைகளையும் கட்சி நடத்திக்கிட்டு இருந்தாருன்னா எப்படி இது சரியாக வரும்? இதையும் தாண்டி இன்னும் அவர் ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கல. பத்திரிகையாளர்கள் நேரடியாக கேட்குற கேள்விகளுக்கு அவர் இது வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. அப்படி ஒரு சந்திப்பே நடக்கவே இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு வந்த நிலையில் இப்போது பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவை விஜய் அவர்கள் சந்திக்க முயற்சி செஞ்சார். இதுக்கான அனுமதி வேண்டி அரசாங்கத்திட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் முறையிட்ட போது அப்போ என்ன பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னா, மக்களை அவங்க இடத்துக்கு சென்று நேராக சந்திக்கக்கூடாது, ஒரு பொது இடத்துல இருந்து நடிகர் விஜய் அவர்கள் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ விரைவில் அங்கே இருக்கிற ஒரு தனியார் திருமண மண்டபம், அதாவது வீனஸ் திருமண மண்டபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பார் அப்படிங்கிறது தெரியுது. இது தொடர்பான விஷயங்களை புசி ஆனந்த், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் பத்திரிகையாளர் தெரிவித்தார். மேலும் அவர் பேசும்போது, நான் விஜய் அவர்கள்ட்ட பேசினேன், இந்த மாதிரி மண்டபத்தில் தான் சந்திக்கிறதுக்கு அனுமதி கிடச்சிருக்கு, நம்ம அந்த இடத்துல போய் சந்திக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம மக்கள் சந்திக்க தானே போகிறோம், அது எங்கே சந்திச்சா என்ன, எனக்கு ஓகே தான், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வெகு விரைவில் விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பார் அப்படின்னு புசி ஆனந்த் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள்.